ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சொத்திற்காக அண்ணன் மகனை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி பவானி ஆற்றில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தப்பாவே கொலையாளியான சம்பவத்தின் விவரம் என்ன? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பெருந்தலையூர் பவானி ஆற்றில் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் ஒருவரின் உடல் மிதந்து வந்துள்ளது. கவுந்தப்பாடி காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அது ஆப்பக்கூடல் அடுத்த கூத்தம்பூண்டியை சேர்ந்த முனிசாமி மகன் சுரேஷ் என்பது தெரிய வந்தது. சம்பவத்திற்கு 2 நாட்கள் முன்பாக வேலைக்கு சென்றவர் காணாமல் போனதாக அவருடைய குடும்பத்தினர் போலீசிடம் புகார் அளித்துள்ளனர். சுரேஷை கொலை செய்தவர்கள் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் சொத்திற்காக அவருடைய சித்தப்பாவே கொலை செய்த அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. முனுசாமிக்கும் அவருடன் பிறந்த தம்பியான ஐயாசாமிக்கும் அருகருகே நிலம் உள்ளது. முனுசாமி இறந்த நிலையில் முனுசாமி நிலத்திலும் ஐயாசாமியே விவசாயம் செய்து வந்துள்ளார். இதை முனுசாமியின் மகன் சுரேஷ் தட்டி கேட்க ஐயாசாமிக்கும் சுரேஷுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தன்று தன்னுடைய தோட்டத்தில் மது போதையில் இருந்த சுரேஷை ஐயாசாமி தாக்கி கொலை செய்துவிட்டு தலை கை கால்களை துண்டு துண்டாக வெட்டியுள்ளார். பிறகு ஒவ்வொரு உடல் பாகத்தையும் அருகில் உள்ள பவானி ஆற்றில் வீசி சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுரேஷை கொலை செய்ததாக அவருடைய பக்கத்து வீட்டில் வசித்து வரக்கூடிய சித்தப்பா ஐயாசாமியை கவுந்தப்பாடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.